முகமது ரேசா நக்டி. இவரு ஐஆர்சிஜியோட டெபுட்டி கமாண்டர். இவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, நாங்க இப்ப வரைக்கும் 5% தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிலிட்டரி பவர்ல 5% தான் இந்த போர்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது பெருமளவுல இன்னும் அவங்களோட அஃபென்சிவா அவங்க பவரை காட்டவே இல்லை. ஈரானோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளியே வரல அப்படிங்கிறது இவர் தரப்பு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தொடர்ந்து ஈரானுக்குள்ள தாக்குதல் நடந்துகிட்டே இருக்காது. ஈரானோட பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. ட்ரோன் தாக்குதல். மெல்லமா ஈரான் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளீட் பண்றதுக்கு பல மடங்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சப்ரஸ் ஆனாதான் ஏர் சூப்பர் மெர்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கிடைக்கும். ஒரு வேலை ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கு, ஒரு தாக்குதல் பண்ண போறாங்க, இது போல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமா ஏர் சூப்பர் மெர்சிங்கிறது தேவை. ஒருவேளை அசர்பைஜான் வருதுன்னா, இஸ்ரேல் இணைஞ்சு அசர்பைஜானோட ஒரு தாக்குதல் பண்றாங்க ஈரான் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இது போல வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் கருத்துக்கள் இருந்தது. இப்ப அது கண் கூட பார்க்க முடியுது அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரானோட தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னா வெடி விபத்துகள் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. போர் முடிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சோ சீஸ்ஃபயர் எந்த ஒரு விஷயமே இல்ல. இஸ்ரேல் தாக்குதலை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, ஈரானும் தாக்குதலை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த இன்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு புரிய வருது. இதுல ஈரானோட ஒரு சீனியர் லா மேக்கர் எம்பி இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, அதாவது மொக்தாரி அவர்கள் அவரு பயங்கரமா ரஷ்யா பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. ஏங்க இப்ப வரைக்கும் ஏங்க S-400 சிஸ்டம்லாம் எங்களுக்கு தரமாட்டேறீங்க, உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிருக்கிறோம்ல, ஏன் இப்ப வரைக்கும் டெலிவரி ஆக மாட்டேங்குது அந்த சிஸ்டம்ஸ்லாம்? அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் கொடுக்கறதா சொன்ன விஷயத்தையே ஏன் நீங்க இன்னும் டிலே பண்றீங்க? ஆனா துருக்கிக்கு சவுதிக்குலாம் மட்டும் கொடுக்க முடியுதா, எங்களுக்கு மட்டும் ஏன் டெலிவரியை டிலே பண்றீங்க அப்படிங்கிறது போல பயங்கரமான கேள்விகள் இவர் தரப்புல வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பதில்கள் ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா, இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா இப்ப கொடுக்காததுக்கு காரணம் ப்ராப்பரா இன்னும் அங்க இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணல. இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அதிக அளவுல எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஈரான்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு உள்ள இருந்தே. ஸோ உள்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளியரிங் ஒர்க் அதிக அளவுல இருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா கிட்ட இருந்து இது போல டெலிவரிஸ் வரும். அதுக்கு முன்னாடி அசர்பைஜானை கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த சப்ளை லைன்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்து உதவுவாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. எது எப்படியும் ரஷ்யா கிட்ட Su-35 ரக விமானங்கள் பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தா கொடுத்துருந்துருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் கொடுக்கல. 2 டசன் Su-35 ஃபைட்டர் ஜெட்ஸை கேட்டிருந்தோம். அது இப்ப வரைக்கும் டிலே பண்றாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்கு, அந்த எம்பி கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து எந்த மாதிரியான வேகப்படுத்துதல், ஏன்னா நம்மளுக்குமே S-400 சிஸ்டம்ஸ்லாம் கொடுக்கல, டிலே பண்ணிருக்காங்க ரஷ்யா. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ பயங்கரமா ப்ரெஷர் டெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ எப்படி ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரஷ்யா உதவ போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா இதை இன்னொரு சைடு துருக்கிஷ் ஒரு சைடுல ரெடி பண்ணிட்டாங்க. ஈராக்கோட வடக்கு பகுதி, அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஷெல்ஸை பாத்தீங்கன்னா ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 122 mm செல்லு, TRG 122 ராக்கெட் ஷெல்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க தாக்குதல் பண்றதுக்கு. அதுவும் ஈராக்ல இருக்கக்கூடிய இந்த குர்தின மக்கள் இருப்பாங்களே வாழக்கூடிய பகுதி, அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல கிர்கு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ஏர்போர்ட் மேலாம் தாக்குதல் நடந்திருக்கு. ஈராக்கோட வடக்கு பகுதியில பண்ணா தாக்குதல் நடந்திருக்கு. அது கூடவே ஈராக்குள்ள வடக்கு பகுதியில பார்த்தா இர்பில் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இதுதான் குர்திஸ்தானோட கேபிட்டல். ஏன்னா தனிநாடு அங்கீகாரம் கேட்கறாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதியில குர்திஸ்தானோட கேபிட்டலா பார்த்தா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. தனிநாடு இதே எங்களுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது போல ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இந்த பகுதி மேல பார்த்தா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், துருக்கியோட ஒரு கான்வாய் வந்திருந்தது, அது மேல ஒரு தாக்குதல் நடந்தது. அதுக்கு காரணம் SDF அப்படிங்கிற சொன்னாங்க, இந்த குர்திஸ்தான் இது போல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இப்ப துருக்கி தரப்பு தாக்குதல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈராக்ல பலமுனை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஈராக்கை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஈரானோட கடமை. அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்க நாடு சேஃபா இருக்கும். இல்லைன்னா மேல ஈராக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அசர்பைஜான் ஈராக் வழியா ஈரான் அடிக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு தான் இங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சிரியா பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கு. ஸோ சிரியா, இஸ்ரேல், துருக்கி, அசர்பைஜான், அதுக்கப்புறம் ஈராக், ஸோ இந்த பகுதி எல்லாமே இணைஞ்சு ஈரான் மேல ஒரு மாபெரும் போரை தொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒரு நீண்ட காலத்துக்கான யுத்தம் இதுக்கு மேல மிடில் ஈஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த காக்கசஸ் பகுதியில பிரஷர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் ரஷ்யா ஃபாரின் மினிஸ்ட்ரி, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா
அசர்பைஜானோட ஃபாரின் மினிஸ்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க. வாங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க, எதுக்காக எங்களோட ஜேர்னலிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது போல. அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அசர்பைஜான் கிட்ட இருந்து வரமாட்டேங்குது. போயிருக்காங்க, பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் ஆனா ப்ராப்பரான முடிவுகள் எதுவுமே எடுக்கப்படல. இப்போ முறையா இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரிக்ஸ் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. இதைத்தான் நான் ஹைலைட் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் பண்ணதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, அது போக இன்னும் சில நாடுகள், எத்தியோப்பியா இவங்களா இருக்காங்களே, ஈரான், இவங்க எல்லாருமே பிரிக்ஸோட மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே இணைஞ்சு ஜாயிண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈரான் மேல தாக்குதல் பண்ணதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ பிரிக்ஸ் முறையா உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஃபோரம்ல ஒரு கூட்டமா சேர்ந்து அவங்களோட கண்டன குரல்களை எழுப்புறது அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான சார்பா இருக்கு. இப்போ பிரிக்ஸோட ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ணிக்கிறாங்க. பிரிக்ஸா போய் அப்பீல் பண்ணிருக்காங்க. தனித்தனி நேஷன்ஸா இல்ல, பிரிக்ஸா அப்பீல் பண்ணிருக்காங்க. யுனெஸ்கோல போயிட்டு இது போல இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்டா டீடைன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் பிரிக்ஸ் மூலியமா போகுது. ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ராகிறாங்க. அதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் அவங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் பார்க்கும்போது உங்களால அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஏன் ஒன்னா இருக்காங்க, இந்த நாடுகள்ன்றது யாரு, ஏன் இவங்கள ஒத்துமையா இருக்கணும், இவங்களுக்கும் மேற்குக்கும் ஏன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க அலைன் பண்ணீங்கனாலே கிளியரா தெரிஞ்சுக்கும் ஈரான் கூட எந்தெந்த நாடுகள்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இப்ப இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசர்பைஜான்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 நபர்களை பத்தின டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அவசரமா வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜான்ல அந்த பிடிக்கப்பட்ட 2 நபர்கள் இருக்காங்களே ஜேர்னலிஸ்ட், ஸோ அவங்களுக்கு 4 மாசம் சிறை தண்டனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஸ்புட்னிக்கோட டைரக்டர், அந்த மீடியாவோட டைரக்டர் இகார் அவர்கள், அதுக்கப்புறம் எடிட்டர் இன் சீஃப் பெல்லோசோவ் அவர்கள், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல அங்க எடிட்டர் இன் சீஃப், அவரோட பேரும் பெல்லோசோவ் தான். ஸோ இவங்க 2 நபர்களையும் வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணது ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சர்ச்சை. இப்போ அது மட்டும் கிடையாது, பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் நேஷனலிஸ்டா அசர்பைஜான்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த செய்திகள்லாம் க்ளோஸா மானிட்டர் பண்ணாதவங்களுக்கு தெரியாது. ஏன் ரஷ்யா வந்து அசர்பைஜானை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஸோ அந்த கேள்விக்கு இது பதிலா இருக்கும். நம்ம சேனல்ல பாக்குறீங்க இல்ல இது போல விஷயங்களை நீங்க க்ளோஸா மானிட்டர் பண்றீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு அக்ரஷன் ரஷ்யா தரப்புல இருந்து அசர்பைஜானுக்கு எதிராக இருக்குன்னா அதுக்கான காரணம் இதுதான். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எல்லாரும் ரஷ்யா அக்ரஸார் அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, கமெண்ட் செக்ஷன்ல பலதும் வந்து சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இப்ப பாருங்க, அசர்பைஜான் செய்யறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு அட்டா காப்பி. உக்ரைன்ல என்ன செஞ்சாங்களோ அதுதான் வந்து இப்ப அசர்பைஜானும் செய்யறாங்க. அசர்பைஜான்ல ரஷ்யன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் அங்க இருப்பாங்க. ஸோ ரஷ்யன் ஏன்னா பார்டர் நாடு தானே, அங்க இருப்பாங்க. அவங்கள பப்ளிக்கா கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஜினோசைட் பண்ணி இவங்களை பிடிச்சிட்டு போய் கொலை பண்றது, அவங்க வந்து சட்டப்படி தண்டனை கொடுத்தோம், மரண தண்டனை கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. ஸோ இது போல விஷயங்கள் பப்ளிக்கா வந்து இது போல செஞ்சு இது மாதிரி கிரிமினலை வந்து இது மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பிடிச்சாங்கன்னா கையை பின்னாடி கட்டி தூக்கி உள்ள வண்டியில போட்டு போவாங்க. இந்த மாதிரி குனிஞ்சு வா, இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற போல செஞ்சு பண்ண மாட்டாங்க. இது போல இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வண்டி எடுத்துட்டு வா, என்ன ஒன்று கேட்டு வரலாம் அப்படிங்கிறது போல வந்து இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே அட்டை காப்பி அசர்பைஜான் அடிக்கிறாங்க. ஸோ அசர்பைஜான் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ரெடி ஆகுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லைன்னா ஒருவேளை அசர்பைஜான் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போகும்போது இது போல பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்னப்பா கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேட்பீங்க. ஆல்ரெடி உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா போர்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யா கூட இங்க அசர்பைஜானும் போருக்கு வர மாதிரியான சூழல் உண்டாகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் இனப்படுகொலை பண்ணாங்கன்னா அந்த டாகஸ்தான் இந்த பகுதியில் இருக்கிறவங்கள சும்மா இருக்க மாட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, போருக்கு போகணும்னு ரகலை பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா ரஷ்ய தரப்பு வந்து பண்றாங்க அப்படின்னா கசகஸ்தான் இந்த போல நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள இந்த இடத்துல இணைய ஆரம்பிப்பாங்க. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு ஃப்ரண்ட் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அசர்பைஜான் அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா இவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான வழிமுறைகளை இந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்சி வரும். இவங்க எல்லாருமே ப்ராக்சி தான். ஸோ ப்ராக்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அர்மேனியா கூட ஒப்பந்தம் இன்னும் பீஸ் டீல் வந்து இன்னும் கையெழுத்திடப்படலை. அதுக்காக அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அசர்பைஜான். ஸோ ஒன்ஸ் அந்த அழுத்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்மூத்தா உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன் ஆயிடுச்சு. வரக்கூடிய அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியா வழியா அசர்பைஜானுக்கு வரக்கூடிய
அந்த சப்ளை லைன்லாம் சீரம் சிறப்புமா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அசர்பைஜான் ஃபுல் ஃபோக்கஸ்டா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டையிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரும் அளவுல புகைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புகை தீயா மாறி மிகப்பெரும் அளவுல காட்டு தீயா பரவுற மாதிரி இந்த இடத்துல பிரச்சனைகள் பெருசாகுமா இல்ல என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அசர்பைஜான் ஒரு மிகப்பெரும் அளவுல முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு சாதகமா வரப்போதா இல்ல பாதகமா போதாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது நம்ம அப்படியே இந்த ஏசியா பக்கத்துல வந்துட்டோம்னா அந்த ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, தாய்லாந்துல பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப தாய்லாண்டோட கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து பாங்காங் தே அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் கூடிய சீக்கிரத்தை தாய்லாந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இல்ல டெம்பரவரி ஒரு நபர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்தது அப்படியே பிரிட்டன் பக்கத்துல வந்துடலாம். பிரிட்டனோட ஃபாரின் மினிஸ்டர் ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, யுனைடெட் கிங்டம் இருக்காங்க இல்லையா, அதாவது யூகே, அவங்க முழுமையா வந்து ஆதரிக்கிறாங்களாம் துருக்கிக்கு யூரோ ஃபைட்டர் டைப் 1 ப்ரோக்ராம்ல வந்து இணையறதுக்கு நாங்க முழுமையா ஆதரிக்கிறோம். ஏன்னா துருக்கிக்கு ஃபைட்டர் ஜெட்ஸுங்கிறது மிகப்பெரும் அளவுல சிக்கல். அவங்க தரப்புல அதனாலதான் 5ஆம் தலைமுறை போர் விமானம், கான் விமானம்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சைட்ல போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்போ அவங்க கிட்ட எக்ஸிஸ்டிங்கா ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்கானா அவங்களுக்கு மிக பெரும் சிக்கல். ஏன்னா இப்ப துருக்கின்றது என்னதான் நாட்டோ நாடுகள்ல இருந்தாலும் ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்களுக்கு கொடுக்காத காரணம் கிரீஸுக்கு எதிரான மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு இருக்கு. பல்கேரியாவுக்கும் துருக்கிக்கும் ஆகாது, கிரீஸுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. ஏன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. சைப்ரஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ இது போல காரணங்கள்னாலதான் அமெரிக்கா சான்ஸ் கிடைக்கும் போல சாங்ஷன் போட்டு அதிநவீனமயமான போர் விமானங்களை கொடுக்காம இருந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் F-16 மாடிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் துருக்கிக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால. ஸோ இப்போ இந்த நாட்டோ நாடுகள்ல இங்க ஒருங்கிணைறாங்க அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு படை, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நாட்டோ நாடுகள், யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள், துருக்கி, அது கூட அசர்பைஜான், அது கூட கசகஸ்தான் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரும் அளவுல ஒரு சண்டை ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு அணிகள் இங்க உருவாயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா, சீனா, ஈரான், நார்த் கொரியா, இந்தியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட போறாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பகுதியில் உருவாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய சூழல் அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆட்சி கைவிழ்ப்பு, ஃபேவரான ஒரு ஆட்சியை கொண்டு வரது, இன்ஸ்டால் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கள நிலவரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, களத்துல லுஹான்ஸ்க் பகுதியை முற்றிலும் லிபரேட் பண்ணியாச்சு, 100% லிபரேட் பண்ணி இப்ப கெர்சன் பகுதிக்குள்ள கர்கிவ் பகுதிக்குள்ள போக ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இல்லையா. ஸோ இந்த லுஹான்ஸ்க் பகுதியை முழுமையா எடுத்துட்டாங்களா, எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லுஹான் சிட்டிக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இந்த லுஹான் சிட்டி. ஸோ இது முழுவதும் பயங்கரமான தாக்குதலுக்கு உட்பட்டு இருந்திருக்கு. ஃபுல்லா போயிட்டியா அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல உக்ரைனுக்குள்ள ஒரு மிகப்பெரும் அளவுல புரட்சிகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃபிளாஷ் மாப்னு சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்லாம் வந்து பண்ணா திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஸ்பான் ஆகி டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. அதுல ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். நம்ம ஊர்லயும் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருந்த விஷயம். இது போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன்ல ஆரம்பிச்சிருக்கு. சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு போட்டோஸ் இது போல விஷயங்கள்லாம் பகிரப்பட்டுட்டு வருது. என்ன போட்டோஸ் அப்படின்னா, அதாவது ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த உக்ரைனோட வீரர்கள் பிரிகேட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிகேடை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு நம்பர் போட்டிருக்காங்க. 200, 300 அப்படிங்கிறது போல. 200ன்னு ஒரு நபரோட மேல மார்க் ஆயிருக்குன்னா அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். 300ன்னு ஒரு நபரோட மேல மார்க் ஆயிருக்குன்னா அவர் காயமடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு உக்ரைனோட ராணுவத்துல இருக்கிறவங்களும் உதவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் நான் சொல்ல வந்தேன், 2ஆ பிரிஞ்சிடுவாங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ், கிரவுண்ட் ஃபோர்ஸ், இந்த நேவி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நார்மலாவே ஸ்பார்க் இருக்கும், யார் பெருசுன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஸ்பார்க் இருக்கும். இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க இறந்தோடனே அவங்களுக்கு ஹீரோ ஆஃப் உக்ரைன்ற டைட்டில் கொடுத்துட்டு கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல 24 மணி நேரம் முன்னாடி வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்காங்க. அவங்க இறந்தாங்கன்னா மீட்டு கூட எடுக்கல, அதுவும் ரஷ்யா எடுத்து வச்சுக்கோன்னு கொடுத்தா கூட வாங்க முடியல அப்படின்னா அதை கரெக்டா கணக்கு காட்டல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு. ஏன்னா அது டைட்டில் அவார்டுங்கிறது அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு. அந்த நபரோட ஃபேமிலிக்கு என்ன ரிவார்டு, அவங்களுக்கு அதாவது அது ரிவார்ட் இல்ல, அவங்க அதுக்காக தானே சண்டைக்கு போறாங்க. நான் செத்தாலும் என் அரசாங்கம் என் குடும்பத்தை பார்த்துக்கொன்ற நம்பிக்கையில தானே போய் நிக்கிறாங்க. நான் மேபி சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது தவறுதெல்லாம் புரிய வரலாம். பட் என்னோட நோக்கம்ன்றது அது இருக்கக்கூடிய விஷயம், அந்த வழியை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான், மற்றபடி எதுவும் இல்லை. இதே கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இது இல்லாம ஏர் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சுப்பீரியரான
ஒரு கவனிப்பு, மரியாதை இருக்குன்னா, நான் ஏன் கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல இருக்கணும்? அப்படின்ற கேள்வி அங்க இருக்கிற வீரர்களுக்கு வந்துரும் இல்லையா? ஸோ இத நான் உங்களுக்கு அன்னைக்கே ஹைலைட் பண்ணியிருந்தேன் லைட்டா. இப்ப அது வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பார்க் ஆக போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். பல வதந்திகள் வருது உக்ரைனை பொறுத்தவரைக்கும். அதுல முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணி தான் உங்ககிட்ட ஒண்ணொண்ணா அப்பப்போ துணுக்கு செய்தியா குடுத்துட்டு போவேன். ஸோ இப்ப அதுக்கேத்த மாரி பில்டப் ஆக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து அந்த செய்திகள் டெலிவரி பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு உக்ரைன்ல மக்கள பாதிப்படைய வைக்குது. அது எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எகெயின்ஸ்டா இருக்கா? இல்ல ஆதரவா இருக்கா? இல்ல என்ன மாரியான முடிவுகள் உக்ரைனோட அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.